லெமியா, உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் வேகமாக ஓடுற விலங்கு எதுன்னு சொல்லி? எது காட்டுவாங்க? சீத்தா. அதான் வேகமாக ஓடுற. 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுமென்னு சொல்லுங்க பார்க்க. ஒரு ஹவருக்கு 100லேருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். அப்படி தானே? உங்களுக்கு ஸ்போர்ட் கார் தெரியுமா? லம்போகினி ஸ்போர்ட் கார், விளையாட்டு கார்கள் இருக்கு தானே? அந்த ஸ்போர்ட் கார் வந்து இந்த சீத்தோட ஸ்பீடை வச்சு தான் அதோட ஸ்பீடெல்லாம் உருவாக்கியிருக்கிறான். அப்படின்னு சொன்னால் 0லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு அடைகிறதுக்கு வெறுமனே 3 வினாடிகள் போதும். 3 செகண்டில் அந்த ஸ்பீடை எடுத்துரும். அடுத்தது சீத்தாவில் பாருங்கள், கண்ணுக்கிட்டால் கருப்பு கோடு வந்திருக்குதா? அந்த கண்ணுக்கிட்டால் அந்த கருப்பு கோடெல்லாம் வர்றதுக்கு உருவாக்கியிருக்கி, அந்த நேச்சுரலி இயற்கையாக உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் அப்போ தான் இந்த சூரிய ஒளி இருக்கு தானே, அந்த வெளிச்சத்தெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இதுக்கு வேண்டிய மாதிரி வேட்டையாட இயலும், ஹண்டிங் பண்ண இயலும். அடுத்தது உங்களுக்கு தெரிந்தானே பூனரிக்கு தானே ஒரு வீட்டில் கெட், அந்த கெட் வந்து நைட்டுக்கு தானே வேட்டையாடும். ஆனால் சீத்தா எப்போ வேட்டையாடும்? பகலைக்கு. எப்போ? பகலைக்கு தான் சீத்தான்றது வேட்டையாடும். அடுத்த சீத்தோட பாருங்கள் உடல் அமைப்பு எப்படி மெலிஞ்சிருக்குது, நல்ல மெலிவு தானே. ஏன் அந்த மெலிவான அந்த உடல் அமைப்புன்னு சொன்னால் ஸ்பீடாக ஓடுறதுக்கு. இப்போ அதெல்லாம் அடுத்தது ஒசரமும் தானே. அடுத்தது வால் ஒன்று இருக்கு, பின்னுக்கு நீட்ட வால் உண்டு. அந்த வால் தான் என்ன செய்யுது தெரியுமா? இதை ஸ்பீடாக ஓடிக்கிட்டு போகல பேலன்ஸாக வாங்கி வெட்டுறதுக்கு லேசாக இருக்கு. கிரேவிட்டியோட ஓட போக்கில் சரியாக வாங்க வெட்டி அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. மொசல்கள் மான்களை வேட்டையாடிகள் போகல வேறு குடிச்சுப்பா இதாகும் தான் அப்படியெல்லாம். அடுத்தது வந்து இதுக்கு கர்ஜனை செய்ய தெரியும். இப்போ இந்த சிங்கம் வந்து கர்ஜனை செய்யும் தானே. ஆனால் இது அப்படி இல்லை, பூனை மாதிரி பூனை கத்துற மாதிரி தான் ஞாபகம் கத்தாது, பூனை மாதிரி தான் அதில் சிஸ்டம். இது வந்து அடுத்தவங்களை பயங்காட்டி கர்ஜனை செஞ்சு தான் வேட்டையாடும் இது சிங்கம். ஆனால் அது அப்படி இல்லை. அவள் சீத்தான்றது தான் உலகத்தில் வேகமான விலங்கு, சரிதானே? ஓகே, அப்போ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போமா? ஓகே.